ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது வெறும் 1000 நாமங்களின் தொகுப்பு அல்ல. அது நம் வாழ்க்கையை ஒளிர செய்யும் 1000 வாழ்க்கை பாடங்களின் பொக்கிஷம். ஒவ்வொரு நாமமும் இறைவனின் ஒரு குணத்தை மட்டுமல்ல, நாமும் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருகிறது. இன்று உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி. உங்கள் உழைப்பை, உங்கள் அன்பை, உங்கள் தியாகத்தை யாரும் கவனிக்கவில்லை என்று எப்போதாவது மனம் வருந்தி இருக்கிறதா? நான் எவ்வளவு செய்கிறேன், ஆனால் ஒரு நன்றி கூட யாரும் சொல்லவில்லையே என்று அமைதியாக யோசித்திருக்கிறீர்களா? உண்மையில் இந்த உலகம் கவனிக்க மறந்தாலும் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் அதை வெறும் செயல் என்று பார்ப்பதில்லை, ஒரு புனிதமான அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த அற்புதமான உண்மையை விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 3வது திருநாமம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஓம் வஷட்காராய நமஹ என்ற அந்த திருநாமம் தான் அது. வாருங்கள், ஒரு எளிமையான ஆனால் மனதை தொடும் கதையின் மூலம் இந்த திருநாமத்தின் ஆழமான அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள். கணவர் வேலைக்கு செல்வார், பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வார்கள். வீட்டில் அம்மா மட்டும் அதிகாலை 5 மணிக்கு எழுந்து சமையல் செய்வார், குழந்தைகளுக்கு உணவு தயார் செய்வார், பள்ளி பையை சரிபார்ப்பார், வீட்டை சுத்தம் செய்வார். மாலை மீண்டும் அனைவருக்கும் சாப்பாடு. அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் அவர் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிடுவார். ஒரு நாள் அம்மாவிடம் அவருடைய சிறிய மகன் வெகுளியாக ஒரு கேள்வி கேட்டான். அம்மா, நீ இவ்வளவு வேலை செய்கிறாய், யாரும் உனக்கு நன்றி கூட சொல்லவில்லையே என்று உனக்கு வருத்தமாக இல்லையா என்று அவன் கேட்டான். அதற்கு அம்மா மெதுவாக சிரித்தார். நான் யாருடைய பாராட்டுக்காகவும் இதை செய்யவில்லை. என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு. பல ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் பெரியவனானான். அவனுக்கு குடும்பம் வந்தது. ஒரு நாள் வேலை முடிந்து மிகவும் சோர்வாக வீட்டிற்கு வந்தான். அப்போதுதான் தன் அம்மா தினமும் சோர்வாக இருந்தாலும் ஒரு முறை கூட குறை சொல்லாததை நினைத்தான். அவனுடைய கண்கள் கலங்கின. அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, அம்மா வேலை செய்யவில்லை, ஒவ்வொரு நாளும் தன்னை குடும்பத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தார் என்பதை மிகவும் ஆழமாக உணர்ந்தான். அன்றுதான் அவனுக்கு தாயின் அன்பின் உயரம் புரிந்தது. இதுதான் வஷட்காராய நமஹ. யாகம் என்பது அக்னியில் நெய்யை ஊற்றுவது மட்டுமல்ல, சுயநலம் இல்லாமலும் அன்போடும் எதிர்பார்ப்பில்லாமல் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு யாகம்தான். ஒரு தாய் தன் குடும்பத்திற்காக செய்யும் சேவை, ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்காக செய்யும் அர்ப்பணிப்பு, ஒரு மருத்துவர் நோயாளிக்காக தூக்கத்தையே தியாகம் செய்வது, ஒரு தந்தை குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக அமைதியாக உழைப்பது, இவை அனைத்தும் இறைவனுக்காக சமர்ப்பிக்கப்படும் யாகங்களே. அந்த அர்ப்பணிப்பை அன்போடு ஏற்றுக்கொள்பவரே வஷட்காரக. இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையையும் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற எண்ணத்துடன் செய்யாமல், இதனால் யாருடைய வாழ்க்கை சிறியதாவது மகிழ்ச்சியாகும் என்ற எண்ணத்துடன் செய்ய தொடங்கினால் நம் வாழ்க்கையே ஒரு யாகமாக மாறிவிடும். இன்று யாரும் பாராட்ட மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தாலும் ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். அதை இறைவனுக்கான ஒரு சிறிய அர்ப்பணிப்பாக செய்யுங்கள். விஸ்வம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால் இறைவனே இந்த உலகம் என்பது. விஷ்ணு நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்றால் இறைவன் ஒவ்வொரு உயிரிலும் உள்ளிருந்து வழிநடத்துகிறார் என்பது. இன்று வஷட்காரக என்ற நாமம் நமக்கு கற்றுக் கொடுப்பது வாழ்க்கையின் மகத்துவம் நாம் எவ்வளவு பெற்றோம் என்பதில் இல்லை, எவ்வளவு அன்போடு அர்ப்பணித்தோம் என்பதில் தான் இருக்கிறது. ஓம் வஷட்காராய நமஹ. நன்றி. இது போல நிறைய ஆன்மீக பதிவுகளை நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆலயா மியூசிக்கல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆலயா மியூசிக்கல்ஸ்.